விஜய் ரசிகருக்கு ரொம்ப மன வருத்தங்களான நியூஸ்கள் தான் பார்த்துட்டு இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பார்க்கும்போது கூட கொஞ்சம் வருத்தப்பட்ட ஒரு நியூஸ் என்னன்னா, விஜய்க்கு வேண்டி பிரகாஷ்ராஜ் வந்து பேசியிருக்காப்புல. ஆளுநர் அனுமதிக்கணும், ஆளுநர் சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. அது பொதுவாக நல்ல விஷயமா அங்கே தமிழ்நாட்டு மக்களும் எல்லாரும் பார்த்தாலும், அது வந்து என்னன்னா, அதில் வேற ஒரு கேம் என்னன்னா, இப்போ இந்தியா லெவலில் உள்ள நியூஸ் சேனலில் பிரகாஷ்ராஜ் ஆளுநருக்கு எதிராக பேசிட்டாப்புல, விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசினாப்புலன்னு சொல்லி நியூஸ் வருது. ஆனால் உண்மையாலே அந்த ஆள் பிரகாஷ்ராஜுக்கு விஜய்க்கு மேலே பாசம் இருந்தா என்ன செய்திருக்குன்னா, எலெக்ஷனில் இன்னைக்கு 108 சீட்டு வாங்கியிருக்காப்புல விஜய்க்கு எதிராக இந்த ஆள் தான் பிரச்சாரம் பண்ணாப்புல. இவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு டிரைவருக்கு மகனை வந்து எலெக்ஷனில் நிற்க வைக்க போகிறான், ஒரு ஓட்டோக்காரனை நிறுத்த போகிறான் அப்படின்னு சொல்லி விஜயை பற்றி ரொம்ப மோசமாக சொன்ன ஆள் பிரகாஷ்ராஜ். இன்னைக்கு அவர் சொல்லாப்புல ஆளுநர் சப்போர்ட் பண்ண மாட்டார், விஜய்க்கு வந்து இவ்வளோ சீட்டு கிடச்சிருக்குது, இவ்வளோ சீட்டு கிடச்சதே விஜய்க்கு வேண்டிதான். ஆனால் இந்த ஆள் விஜய்க்கு எதிராக தான் நின்னாப்புல. அப்போ இந்த ஆளுக்கு உண்மையிலே விஜய்க்கு மேலே கூட நடித்து கூட சம்பாதிச்ச ஒரு பாசம் ஏதாவது இருந்துன்னா ஒரே ஒரு விஷயம் செய்யலாம். என்ன செய்யலாம்னா, இனி ஒரு 6 சீட்டு தான் மெஜாரிட்டிக்கு 118 தேவை இருக்கு போல. இவர் உண்மையாலே விஜய்க்கு மேலே பாசம் இருந்தால் அவங்க சேம் தொழில் செய்து எவ்வளோ படங்கள்லாம் நடிச்சிருக்காப்புல. செல்லம்லாம் கூப்பிட்டுருக்காப்புல, ஸ்டேஜ் ஷோ பார்த்துருக்கேன், காசுக்கு வேண்டின்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பாசம் இருந்தால் அதே இது டிஎம்கே டைம் இவருக்கு ரொம்ப பிடிச்ச சிபிஐ டிஎம்கே வேண்டிய சப்போர்ட் பண்ணார். அவங்ககிட்ட போய் சொல்லி ஒரு 10 பேரை ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லு தானே வேல்யூவாக இருக்கும். அதை விட்டுட்டு ஆளுநர் சரியில்லை, அது பிஜேபி சரியில்லை, அவரு சரியில்லை, இவரு சரியில்லைன்னு சொல்லுதல்னா, இந்த ஆள் பெரிய நடிகன், அதை விட பெரிய நடிப்பு இப்போ பண்ணிருக்காப்புல. அதை விட சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தை அவங்ககிட்ட போய் சொல்லி ஒரு 10 சீட்டு கொடுங்க, அதுதானே பெரிய ஒரு சக தொழிலாளிக்கு செய்யக்கூடிய பெரிய மதிப்பு. அது இல்லாமல் கூட செய்யக்கூடிய ஒரு சக தொழிலாளியோ கூட எதிராக நடந்துக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டு மக்களை சும்மா ஒரு என்ன சொல்லுறதுக்கு வேற ஒரு மைண்ட் செட்டு மாற்றதுக்கு வேண்டி இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்காப்புல. அது ரொம்ப தப்பு. ஆனால் எனக்கு பிரகாஷ்ராஜ் விஜய் எல்லாம் சேம் தான். அவங்க எல்லாம் ஒரு சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்தாங்க. அந்த சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்த ஆளுக்கு ஒரு உதவியாக இல்லாமல் அவருக்கு எதிராக நின்றுட்டு இப்போ வந்து ஆளுநர் சரியில்லை, அவரு சரியில்லை, இவரு சரியில்லைன்னு சொல்லுறது ரொம்ப தப்பான விஷயம். உண்மையிலேயுமே அவருக்கும் விஜய்க்கு மேலே கடுகு அளவு பாசம் இருந்தால் இவர் யாருக்கு வேண்டி பிரச்சாரம் பண்ணாரோ அவங்கள்ட்ட சொல்லி ஒரு 10 சீட்டு சப்போர்ட் பண்ண சொன்னால் ரொம்ப நல்லதாக இருக்கும்.